மகாநதியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். காவேரியும் விஜயும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி வந்து கேட்குறான், எங்க நம்ம திரும்பவும் உங்கள் வீட்டுக்கே போயிடலாங்க அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து சொல்கிறாரு, என்ன காவேரி நீ திடீர்னு இந்த மாதிரி வந்து கேட்குற, நான் ஒன்று கேட்கணும். நான் இல்லை காவேரி, நான் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியணும். நான் எத்தனையோ முறை வந்து என் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு பார்த்துட்டேன், அப்பெல்லாம் வராத நீ இப்போ திடீர்னு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஒரு வேலைக்கும் தாத்தாவை பாட்டியையும் நீ நினச்சிட்டு இந்த மாதிரி நீ சொல்கிறியா காவேரி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது விஜய், நீங்களே சொல்லுங்கள். எனக்கு உங்கள் வீட்டுக்கு போகணும்னு தோணுது அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து கேட்குறாரு, எதுக்காக காவேரி உனக்கு இப்போ போகணும்னு தோணுது அப்படின்னுட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க, தாத்தா பாட்டி வீட்டில் தனியாக இருக்காங்களா, பாட்டி வேற உங்களே நினச்சிட்டு இருக்காங்க, அதனாலே தாங்க அப்படின்ட்டு சொல்லவும் உடனே வந்து விஜய் கேட்குறாரு, என்ன காவேரி நீ திடீர்னு இந்த மாதிரி சொல்கிற, தாத்தா பாட்டி என்ன இப்போவா தனியாக இருக்காங்க, இதுக்கு முன்னாடியும் தனியாக தானே அவங்க இருந்தாங்க, இப்போ என்னடான்னா தாத்தா பாட்டி தனியாக இருக்காங்க அப்படின்ட்டு நீ சொல்கிறியே, இப்போ ஒன்றும் தாத்தா பாட்டிலாம் தனியாலாம் இல்லை, சித்தியும் சித்தப்பாவும் கூட இருக்காங்கல்ல அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியுது விஜய், ஆனால் யார் இருந்தாலும் நீங்கள் இருக்கிறதுக்கு சமமாகாதுல்ல அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் வந்து சொல்கிறாரு, நீ என்ன சொல்ல வர, நான் வீட்டுக்கு வந்து திரும்ப போகணும் அப்படின்ட்டு சொல்கிற அதுதானே, அதனால தானே நீயும் கூட வர்ற அப்படின்னு சொல்கிற காவேரி அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, இல்லை விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு அப்படியே முழிக்கிறாங்க. அப்போ விஜய் கேட்குறாரு, நீ பேசாமல் இருக்கிற, அப்போன்னா உன்னால் பதில் சொல்லவும் முடியலை, அப்போன்னா நான் சொல்கிறது தானே உண்மை, நான் தாத்தா பாட்டி கூட போய் இருக்கணும், அதுதான் உனக்கு வேணும், அதனாலே நீயும் சேர்ந்து வர்ற அப்படின்ட்டு சொல்கிற, இது தானே காரணம் அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி வந்து அப்படியே முழிக்கிறாங்க. அடுத்து காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல விஜய், ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கீங்கள்ல, அதுவே எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்குது, எத்தனை நாள் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருக்க முடியும், அதுவும் மாப்பிள்ளையாக இருந்துட்டு, எது எப்படி விஜய், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அதுவும் இவ்வளோ பெரிய பணக்காரரு, அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து தங்கி இருக்கிறது நல்லா இருக்கா, உங்களுக்கு எப்படியோ இல்லையோ எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவோம். விஜய் வந்து கேட்குறாரு, நான் உங்கள் வீட்டில் இருக்கிறனாலே எனக்கு என்ன இருக்குது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எது சொன்னாலும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் காவேரி உன் வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது சரியா, அப்போ பேசாதவங்க இப்போ பேசிடவா போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க பற்றிலாம் கவலைப்படக்கூடிய ஆள்லாம் நீ கிடையாது, மற்றவங்க பேசுகிறாங்கன்னுட்டு இப்போ வந்து நீ பேசுகிற பற்றியா, அதுவே எனக்கு புதுசாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி காவேரி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் என்கிட்ட பதிலே இல்லைங்க, ப்ளீஸ்ங்க வாங்க நம்ம வந்து தாத்தா பாட்டி கூடயே போயிருக்கலாம், நான் வேற தாத்தா கிட்ட வேற ப்ராமிஸ் வேற பண்ணியிருக்கேன், ப்ளீஸ்ங்க வாங்க எனக்காக வாச்சும் அப்படின்ட்டு சொல்லவும் விஜய் கேட்குறாரு, யாரு காவேரி உனக்கு ப்ராமிஸ்லாம் பண்ண சொன்னது, ஒரு வார்த்தை கூட யோசிக்க மாட்டியா, உடனே வந்து அவங்க பேசிட்டாங்க ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னுட்டு சொன்ன உடனே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வர, என்ன காவேரி நீ என்னை பற்றி யோசிக்கவே மாட்டியா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைங்க, நான் உங்கள் நல்லதுக்காகவும் தான் யோசித்தேன், எனக்கு தாத்தா பாட்டி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணுங்கிறது எனக்கு பெரிய ஆசை தான், ஆனால் நீங்கள் தாத்தா பாட்டி கூட இருக்கிறப்ப தான் நீங்கள் நீங்களாகவே இருக்கீங்க, அதை நான் உங்கள் வீட்டில் வச்சே பார்த்தேன் விஜய், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கே தெரியுமே இந்த கங்கா அக்கா எப்படி மூஞ்ச காட்டி பேசுதுன்னு, அதனாலே எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது அப்படின்ட்டு சொல்ல விஜய் வந்து சொல்கிறாரு, சரி காவேரி நீ இந்த மாதிரி பேசுகிறல்ல, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நீ சொல்கிறேங்கிறதுக்காக வேணா நம்ம தனி வீடு பார்த்து போயிடலாமா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, வேணாங்க வேணாம், ஐயோ இதை பற்றி திரும்ப திரும்ப பேச எனக்கே கஷ்டமாக தாங்க இருக்கு, ஒரே ஒரு விஷயங்க, நம்ம குழந்தை இருக்குல்ல அது வளர்ந்து வர்றதை தாத்தா பாட்டிலாம் பார்க்கணும் இல்லையா, அப்போவாச்சும் பாட்டிக்கு என் மேலே நல்ல எண்ணமும் நல்ல அபிப்பிராயம் வரும்ல, ஏற்கனவே பாட்டி உங்களை அவங்கக்கிட்டேருந்து நான் தான் பிரிச்சுட்டேன் அப்படின்னுட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காங்கங்க, அந்த எண்ணத்தை மாற்றணுன்னா நான் தானங்க அவங்கக்கிட்ட உங்களை போய் கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளர்கிறத பார்க்குறப்பவாச்சு பாட்டியோட மனசு வந்து மாறும்ல, அதுவும் ஒரு காரணம்தாங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். விஜய் வந்து சொல்கிறாரு, சரி காவேரி நீ ஏதோ சொல்கிற,
நான் வந்து இதை பற்றி வீட்டுக்கு போய் யோசிச்சு சொல்லவா அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் என் மனசில் உள்ளதை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு பாசிட்டிவாக தான் பதில் சொல்லணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் மாற்றி மாற்றிலாம் பதில் சொல்லி என்னை மறுபடியும் இதை பற்றி பேச வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவோம். விஜய் வந்து கேட்குறாரு, சரிங்க மேடம், நீங்கள் இப்போதைக்கு கோவப்படாமல் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறீங்களா அப்படின்ட்டு சொல்லவும் 2 பேரும் அப்படியே வந்து சிரிச்சுட்டே சாப்பிட்றாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, சாரதா வந்து கங்காவை கூப்பிட்றாங்க, ஏய் கங்கா, கங்கா இங்கே வாடி அப்படின்னுட்டு. அப்போ கங்கா சொல்கிறாங்க, ஏய் யமுனா, அம்மா கூப்பிடுதுடி, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே வந்து கங்கா வராங்க. கங்கா வந்து கேட்குறாங்க, என்னம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னுட்டு. அப்போ சாரதா வந்து கேட்குறாங்க, ஏய் இங்கே பாரு, குமரன் தம்பி தான் ஃபோனில் இருக்காருடி, கொஞ்சம் அவர் கூட பேசு, ஏண்டி இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் வேணாம்மா, நீயே பேசிக்கோமா, இதுக்கு தான் இப்போ என்னை கூப்பிட்டியாக்கும் அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சாரதா சொல்கிறாங்க, ஏய் குமரன் தம்பி உன்கிட்ட பேசணுன்னு சொல்லுதுடி, ஒரு வார்த்தை பேசுடி, உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்குதான், ஆனால் நீ தான் எடுக்கவே இல்லைன்னுட்டு அந்த தம்பி எனக்கு அடித்து கேட்குது, நீ பேசேண்டி அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்லாங்க, மா அங்கே பாருமா, நீ முதல்ல பேசு சரியா, இல்லைன்னா அடுத்து வந்து ஃபோனை வச்சுட்டு என்கிட்ட பேசுமா, சும்மா பேச சொல்லி என்னை வற்புறுத்தாதம்மா அப்படின்ட்டு சொல்ல சாரதா சொல்கிறாங்க, ஏய் ஏண்டி நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கிற, அந்த தம்பி மேலே இன்னுமாடி கோவம், உனக்காக தாண்டி அம்புட்டு தூரம் போயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசுகிற கங்கா சொல்கிறாங்க, அம்மா நீ வேணா பேசுமா, என்ன வற்புறுத்தாதம்மா, ஒன்று ஃபோன் பேசிட்டு அதுக்கப்புறம் என் கூட பேசுமா, இதுக்கு தான்மா கூப்பிட்டியா நீ அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா வந்து, ஏய் இருடி அப்படின்ட்டு சொல்லிட்டு குமரன் கூட பேசுகிறாங்க, தம்பி அவள் இன்னும் உங்கள் மேலே கொஞ்சம் கோவமாக தான் இருக்கா, நீங்கள் திரும்பி வர்றப்போ அவள் வந்து மனசு வந்து கோவம்லாம் தீந்துரும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை பேச சொல்கிறேன் சரிங்களா, அப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்து சாரதா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே கங்கா கிட்ட கேட்குறாங்க, ஏய் இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதெல்லாம் இருக்கக்கூடாதுடி, கொஞ்சம் கூட மனசு இறங்கி வர மாட்டேக்க, அந்த தம்பி உனக்காக தாண்டி அம்புட்டு தூரம் போயிருக்கு. கங்கா கேட்குறாங்க, அம்மா நீ முதல்ல மனசு இறங்கி வாரியா, நீ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேசுகிறத நிப்பாட்டுமா, எங்களுக்காக நீ மனசு இறங்கி வந்திருக்கியா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் எதுக்கும் நீ முடிச்சு போட்டு பேசுகிற, என்ன இப்போ உனக்கு அப்படின்ட்டு. அப்போ கங்கா சொல்கிறாங்க, அம்மா உனக்கு தான் குமரன் மாமானா ரொம்ப பிடிக்கும்ல, அவர் மேலே தான் நிறைய பாசம் வச்சுருக்கல, எங்கள் மேலே தான் உனக்கு பாசம் இருக்கோ இல்லையோ, ஆனால் மாமா மேலே பாசம் இருக்கத்தானே செய்யுது அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் இங்கே பாருடி கங்கா, எனக்கு உங்கள் மேலேயும் பாசம் இருக்குது, குமரன் தம்பி மேலேயும் பாசம் இருக்குது சரியா, இப்போ என்ன உனக்கு அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, உண்மையாகவே மாமா மேலே உனக்கு பாசம் இருக்குன்னா மாமா பணம் சம்பாதிக்கத்தான் நாடு கடந்து நாடு விட்டு போயிருக்காரு, அது உனக்கு தெரியும்ல, அந்த மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்துக்காக எங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் அங்கே சந்தோஷமாக இருக்காரோ இல்லையோ, வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்குதோ கிடைக்கலையோ, தங்க வீடு நல்லா இருக்கோ இல்லையோ, எதை பற்றியாச்சும் கொஞ்சமாச்சும் நீ யோசனை பண்ணுறியாமா அப்படின்ட்டு சொல்ல சாரதா கேட்குறாங்க, ஏய் இங்கே பாருடி, தம்பிக்கிட்டலாம் நான் இதை பற்றிலாம் கேட்டிருக்கேன், அவன் வந்து எல்லாமே இங்கே நல்லா இருக்கா அத்தை அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான், நீ என்னமோ எனக்கு அக்கறையே இல்லாத மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, சரிம்மா போனவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அவர் வேற பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படி இருக்கிறவர் இங்கே வந்து சாப்பாடு நல்லா இல்லை, தங்க வசதி இல்லை அப்படின்ட்டு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க மனசு கஷ்டப்படுன்னுட்டு அவர் சொல்லாமல் கூட இருக்கிறாம்ல அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா சொல்கிறாங்க, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடி, நீ எதுக்கு இந்த மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, சரிம்மா ஒரே ஒரு விஷயம், அவரோட குடும்பத்தோட நல்லா வாழணும் அப்படிங்கிற அக்கறை உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொல்கிறாங்க, அது எப்படிடி எனக்கு இல்லாமல் இருக்கும், குமரன் தம்பி உன் கூட சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து கங்கா கேட்குறாங்க, சரிதாம்மா, இப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேம்மா, அப்பா உன்னைய பிரிஞ்சு வெளிநாட்டில் வேலை பார்க்குறப்போ நீ வந்து சந்தோஷமாவா இருந்த, அது மட்டும் இல்லாமல் அப்பாவும் நம்மளெல்லாம் விட்டுட்டு இருக்கிறப்போ அவரும் சந்தோஷமாவா இருந்திருப்பாரு, உனக்கு அது தெரியும்ல அப்படின்ட்டு கேட்கவும் சாரதா சொன்னாங்க, சரிடி இதெல்லாம் சரிதான், அதை
எதுக்குடி நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்ட்டு கேட்கவும் கங்கா சொல்கிறாங்க, அம்மா சும்மா சும்மா பேச வச்சுட்டே இருக்காதம்மா, உனக்கு உண்மையாகவே ஒன்றுமே புரியாத மாதிரி எப்படிம்மா நடிக்க முடியுது, உண்மையாகவே உனக்கு புரியலையா இல்லைன்னா சும்மா என்கிட்ட புரியாத மாதிரி நடிக்கிறியாமா அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எனக்கெல்லாம் நடிக்கெல்லாம் தெரியாது, எதுனாலும் பட்டுன்னு பேசக்கூடிய ஆள் தான் நான், நீ தான் குதர்க்கமாகவே பேசிட்டு வர, என்ன சொல்ல வர சொல்லி தொலை அப்படின்ட்டு சொல்ல கங்கா சொல்கிறாங்க, இல்லைம்மா நீ வீட்டை விற்று காசு கொடுத்தா மாமா மறுபடியும் திரும்ப வந்துடும்ல அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா கேட்குறாங்க, ஏய் இன்னும் அந்த பேச்சை நீ விடாமல் வச்சிருக்கியாடி, ஏய் காலையிலேயே அதுக்கான பதிலே நான் சொல்லிட்டேன் இல்லடி, ஏய் இங்கே பாரு, குமரன் தம்பி 2 மாதம்தான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படி இருக்கிறப்போ 2 மாதத்தில் வந்துடுவார், அதுக்கு ஏண்டி வீட்டை விற்கணும், அது மட்டும் இல்லாமல் குமரன் தம்பி இப்போ போயிருக்காருன்னா காசு சம்பாதிச்சுட்டு தானே வருவார், அப்படி இருக்கிறப்போ அந்த வீடு இருந்துட்டு போகட்டுமேடி அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து கங்கா சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ அக்கறை இருக்கிற மாதிரி தான் நடிக்கிற, ஆனால் உண்மையாகவே உனக்கு அக்கறையே இல்லை, மாமா 2 மாதத்தில் வராமல் அதிகமாக மாதம் இழுத்துட்டு போகிறாருன்னா என்ன செய்ய அப்படின்ட்டு கேட்கவும் அடுத்து சாரதா சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் தம்பிலாம் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க மாட்டாருடி, ஏற்கனவே வயிற்று பிள்ளைத்தாச்சி, உன் குழந்தைக்கு நல்லது நடக்கணும், உனக்கு ஒரு நல்லது செய்யணும், அதுக்காக கொஞ்சம் பணம் சம்பாதிக்கத்தான் போயிருக்காரு, திரும்ப வந்துடுவார், அதுவும் தம்பி சொன்ன மாதிரி 2 மாதத்தில் வந்துடும், நீயே பாரு, அப்படி வரவே இல்லைன்னா நான் தம்பிக்கிட்ட கேட்குறேன், அதுக்கு இடையில இந்த வீட்டை விற்கணும் அப்படின்ட்டு சொல்லி தொந்தரவு கொடுக்காதடி எனக்கு அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து கங்கா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ சாரதா கேட்குறாங்க, எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உன்னை போய் கூப்பிட்டேன் பார்த்தியா, ஐயோ நீ இங்கே இருந்தேன்னு நினச்சிக்கோயேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் ஓடாது, நீ என்ன பண்ணுற, நீ மறுபடியும் ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்து அந்த யமுனா கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இரு போ அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா சொல்கிறாங்க, அம்மா நான் நல்லதுக்கு பேசினா ஏம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம நீ நடந்துக்கிற அப்படின்ட்டு சொல்ல சாரதா சொன்னாங்க, அம்மா தாயே என்னை கொஞ்சம் நேரம் நிம்மதியாக விடுறியா, அது இல்லைன்னா இங்கே சாப்பாட்டு வேலை முடியாது, ஏற்கனவே இத்தனை ஆட்கள் இருக்காங்க, சாப்பாடு செய்ய வேண்டாமா, உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருந்தா நேரம் போகிறதே எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீ கிளம்பு அப்படின்ட்டு சொல்லவும் கங்கா போகிறேம்மா நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுறாங்க கோவமாக. அடுத்து சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண உடனே காவேரி எங்கள் அம்மா தான் ஃபோனில் வராங்க அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து சாரதா கேட்குறாங்க, ஏய் காவேரி நைட்டு சாப்பிட என்னடி செய்யட்டும், தோசை ஊற்றவா இட்லி ஊற்றவாடி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, அம்மா நானும் விஜயும் வெளியிலே சாப்பிட்டோம்மா, எங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடும் வேணாம், நீங்கள் வேணால் சாப்பாடு செஞ்சுக்கோங்கம்மா அப்படின்ட்டு சொல்லவும் சாரதா கேட்குறாங்க, எதுக்கிட்டே வெளியில் உள்ளதெல்லாம் இந்த சமயத்தில் சாப்பிட்டு வர, அதுவும் புள்ளத்தாச்சியாக இருக்க, உனக்கு நான் செஞ்சு கொடுக்க மாட்டேனாடி, ஏண்டி இந்த மாதிரி செய்கிற அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து காவேரி சொன்னாங்க, இல்லைம்மா விஜய் தான்ம்மா இங்கே வா காவேரி உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார், இனி சாப்பிட மாட்டேம்மா அப்படின்ட்டு சொல்லவும் உடனே சாரதா சரிடி பார்த்து வாங்கண்ணே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து விஜய் கேட்குறாரு, என்ன காவேரி அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னவா அப்படின்னுட்டு. காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அம்மா சாப்பாடு என்ன செய்யட்டும் அப்படின்ட்டு கேட்க பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லவும் உடனே விஜய் சொல்கிறாரு, ஆமாம் காவேரி நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, நான் அப்படியே உன்னை வெளியில் கூப்பிட்டு வந்துட்டேனா, சரி விடு காவேரி நீ தான் சொல்லிட்டல நம்ம சாப்பிட்டோன்னுட்டு அப்படின்ட்டு சொல்லவும் காவேரி சொல்கிறாங்க, ஆமாங்க நான் சொல்லிட்டேங்க அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே 2 பேர் பேசிட்டு பைக்கில் வந்துட்டே இருக்கவும் இந்த எபிசோடு அப்படியே முடியுது.